முக்கிய அம்சமாக 5வது நாள் உற்சவம். எப்போதுமே முத்துமாரியம்மன் மற்றும் ஏனைய மாரியம்மன்களுக்கெல்லாம் 5 அப்படிங்கக்கூடிய எண் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா அந்த குருவோட எண் 5. அதை விட முக்கியம், பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த விஷயமே நம்மளால் பண்ண முடியாது. நீங்களாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி ஒளி அமைப்பு கூட பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் நடக்கும். நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளில் அம்பாளுக்குள்ள பஞ்சபூதங்கள் நிறையா இருக்குது, நிறைஞ்சு இருக்கு. என்ன பஞ்சபூதங்கள்? பேய் பிசாசு பூதம் அதுவா? இல்லை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். அது இருந்தால் தான் லோகமே இயங்கும். அது இயக்கி வைக்கிறது நம்ம லோகம் ஆத்தா. அவளுக்கு இன்றைய தினம் பார்த்தேன்னா, நேற்றைய தினம் ராஜராஜேஸ்வரியாக வீட்டிருந்தா, இன்றைக்கு ராஜ தர்பார்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ தர்பாரில் அம்பாள் ராணியாக இருக்கா. இதான் இந்த 5வது நாளோட அற்புதமான சிறப்பு. மேற்கொண்டு பூஜைகள்லாம் நடந்து நேற்றைய தினம் மாதிரி வாசலில் அன்னதானங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. பக்தர்கள்லாம் எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. பார்க்கக்கூடிய நீங்களும் அற்புதமாக 10 நாளில் 5 நாள் ஆகிடுத்து. இன்னொரு 5 நாளில் எல்லோரும் முடிந்த அளவுக்கு வந்திருந்து நம்ம தென்மேற்கு போக்கு ரோடு முத்துமாரியம்மனோட அருளை பெருமாறு கேட்டுக்கொள்ளும். ஓம் சக்தி பராசக்தி.